தேசத்திலே 1941 ஆண்டு வில்லியம் ஸ்டெயின்ஸ் மற்றும் எலிசபெத் தம்பதியினருக்கு இரண்டாவது பிள்ளையாக பிறந்தவர்தான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர் 15 வயதாய் இருக்கும் பொழுது அவர் வீட்டின் அருகே ஒரு மிஷனரி கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கு அவர்கள் இந்தியா தேசத்தில் உள்ள தொழு நோயாளிகளின் அவல நிலையை பற்றி பேசுவதை கேட்டார். அந்த மிஷனரி அவர்கள் காட்டிய புகைப்படங்களை கண்டு திகைத்து போனார். இந்தியா தேசத்தில் உள்ள தொழு நோயாளிகளை கண்டு இவர்களுக்கு எப்படியாகிலும் சேவை செய்ய வேண்டும் என்பதை அவரது மனதில் கொண்டார். அந்த மிஷனரி அவர்கள் காட்டின புகைப்படங்களை கண்டு திகைத்து போன கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மிஷனரி கூடுகை முடிந்ததும் வீடு திரும்பினார். வீடு திரும்பியதும் அந்த புகைப்படங்களில் அவர் கண்ட காட்சி அவர் மனதை பாதித்ததால் எப்படியாகிலும் இந்தியா செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். இந்தியாவின் ஒடிஷா மாநிலம் வந்தடைந்தார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். யாருமே தொடாத தொழு நோயாளிகளை தொட்டு பராமரித்து அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒடிசாவில் ஒரு தொழு நோயாளிகள் இல்லம் தொடங்கி அங்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் இயேசுவின் அன்பை பற்றி எடுத்து கூறினார். பின்னர் அவர் கிளாடிஸ் என்பவரை திருமணம் செய்து அவர்களுக்கு திமோத்தி, பிலிப் என்று 2 மகன்களும் எஸ்தர் என்ற ஒரு மகளும் பிறந்தார்கள். காலங்கள் சென்ற பொழுது கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் தன்னுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸோடும் தன்னுடைய 3 குழந்தைகளோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். தொழு நோயாளிகளின் மத்தியில் ஊழியம் செய்வதையே தங்களுடைய பிரதான காரியமாக எடுத்து அவர்கள் செய்து வந்தனர். இவர்கள் வட இந்தியாவில் செய்யும் இந்த மிஷனரி தளங்களில் அவர்கள் செய்யும் காரியங்களை அறிந்த இதை விரும்பாத மதவெறி கும்பல்கள் ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள். பின்னர் ஒரு நாள் ஊழியம் முடிந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவரது 2 மகன்களும் மிகுந்த களைப்புற்று ஓர் இரவு நேரத்தில் கடும் குளிர் நிலவும் சூழ்நிலையில் அவர்களுடைய ஜீப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். மிகுந்த சோர்வுற்ற நிலைமையில் களைப்பாயிருந்தபடியினால் அவர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நள்ளிரவில் இந்த மதவெறியாளர்கள் கற்களை வீசினர் அவர்கள் மீது. அது மட்டுமல்லாது அவர்கள் 3வரையும் உயிரோடு எரித்து விட்டனர். மத்தேயு 10:28 சொல்கிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இதை கேள்விப்பட்ட கிளாடிஸ் ஸ்டெயின்ஸும் அவரது மகளும் மனமுடைந்தனர். பின்னர் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், என் கணவரையும் என் மகன்களையும் எரித்து கொன்றவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறபடியால் நாளைய தினத்தை நான் சந்திப்பேன் என்றார். 34 ஆண்டுகள் மிஷனரி பணி புரிந்து பலரை கர்த்தரிடம் கொண்டு வந்தார் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒடிசாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸின் இந்த மன்னிப்பு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க.